நீங்க பீட்டா ப்ரை வளர்க்குறீங்க அப்படின்னா, பீட்டா க்ரூம் பண்றீங்க, இல்ல கப்பி இந்த மாரி எந்த மீன க்ரூம் பண்றீங்க, குட்டி போட்டு க்ரூம் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா பாதாம் மேல போட்டு வைக்கணும். ஏன் பாதாம் மேல போட்டு வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாதாம் மேல் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியோட பிஹெச் லெவல் வந்து குறைக்கும். பிஹெச் லெவல் அப்படிங்கிறது வந்து தண்ணீல வந்து ரொம்ப அதிகமா போச்சு அப்படின்னா, நம்ம மீனுக்கு வந்து கண்டிப்பா ஆபத்து தான். இந்த பிஹெச்ச வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். அதே மாரி மீனுக்கு வந்து இது நோய் வராம இது தடுக்கும். ஆன்டிபயோட்டிக்கா இருக்கும். ஆனா மீனுக்கு வந்து நோய் வராம தடுக்கும். சப்போஸ் வந்து நீங்க நோயே வராதான்னு கேட்டீங்கன்னா, நீங்க தண்ணி மாத்தாம இருந்தீங்கன்னா நோய் வரும். ஆனா தண்ணி மாத்தி கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணீங்க அப்படின்னா, கோல்டு அந்த மாரி கிளைமேட்லலாம் உங்களுக்கு நோய் வராம இது காப்பாத்தும். அப்புறம் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து லைட்டா ஒரு இன்ஃபோசியான்னு ஒரு ஒரு உயிரினம் உருவாகும். அந்த இன்ஃபோசியா வந்து நம்ம குட்டி மீன் வந்து சாப்பிட்டுக்கும். அந்த குட்டி மீன் சாப்பிட்டனால நம்ம குரோத் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம ஃபுட்டே ஒரு டைம் போடாம அதாவது பசிக்கிற டைம்ல என்ன பண்ணும்னா, அந்த மாரி இன்ஃபோசியா சாப்பிட்டு, அது நல்லா சைஸ் பிடிக்க ஆரம்பிச்சுரும். அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கு. இன்னொரு பெனிஃபிட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த குட்டி குட்டி மீன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில வந்து சைஸ் வந்து அன்ஈவனா வரும். நல்லா வந்து ஃபுட் எடுக்கிற மீன்லாம் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சைஸ் வந்துரும்.